கைஸ் இப்போ வேற லெவல் வைரல் ஆகிட்டு இருக்க இந்த ப்ரொடெக்டிவிட்டி வால்பேப்பரை உங்கள் ஃபோனில் எப்படி செட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தாலும் சரி, ஐஃபோன் இருந்தாலும் சரி, ஈஸியாக அந்த வால்பேப்பரை செட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ் ஃபஸ்ட் எடுத்தோன்னே கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் கொடுக்குறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்குள்ளே இருந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா thelifecalendar.com. ஸோ வெப்சைட்குள்ளே வந்த உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 காலண்டர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைஃப் காலண்டர். இது நமக்கு தேவையே கிடையாது, ஏன்னா மோஸ்ட்லி இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அகைன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இயர் காலண்டர். இதை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் இப்போ ட்ரெண்டிங்லேயும் போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த காலண்டரை செட் பண்ணிங்கன்னா மொத்தம் உங்கள் டிஸ்பிளேயில் வால்பேப்பரில் 365 புள்ளி இருக்கும். ஒரு வருஷத்துக்கு தேவையான ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு புள்ளின்னு இருக்கும். ஒவ்வொரு நாள் முடிய ஒவ்வொரு புள்ளியாக டாட் மறைஞ்சிக்கிட்டே வரும், ஃபில் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ இன்னும் இந்த வருஷம் முடிகிறதுக்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எத்தனை பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்குங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ இதை பார்க்குறப்போ உங்களுக்கு ப்ரொடெக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்னடா இப்போ நம்ம 4 புள்ளியில் பார்த்தோம், இப்போ இன்றைக்கி 15 புள்ளிக்கு வந்துருச்சு, அடுத்து 30 புள்ளிக்கு வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க தோணும். ஸோ இது செம்ம ஒரு சூப்பரான ஒரு வால்பேப்பர். இதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இயர் காலண்டரா, இயர் அங்கிட்டு இருக்கட்டும், நம்ம அடுத்து வந்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோல் காலண்டர். இது செம்மையாக இருக்கும். என்னென்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கோலுக்கு ஏற்ற மாதிரி இந்த காலண்டரை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 30 நாள் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸில் 30 டேஸ் மட்டும் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்டு 30 நாளில் நான் வந்து 50,000 ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், 30 நாளில் வந்து நான் வந்து நல்லா சம்பாதிக்க போகிறேன், இந்த மாதிரி உங்கள் கோலுக்கு ஏற்ற மாதிரி இந்த காலண்டரை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாள் முடிய ஒவ்வொரு டாட்டா ஃபில் ஆகிட்டு வரும். என்ன எவ்வளோ நாள் இருக்குது உங்கள் கோல் முடிகிறதுக்கு, அது எத்தனை பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்குங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி காலண்டரை செட் பண்ணுறதுங்க பார்ப்போம். இப்போ நான் இயர் காலண்டர் வந்து உங்களுக்கு செட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். 3 காலண்டர் செலக்ட் பண்ணாலும் இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய எல்லா இதுவுமே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இதை உள்ளே போனதுக்கப்புறம் இதில் வந்து இன்ஸ்டால் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் ஐஃபோன்னா ஆண்ட்ராய்டா அப்படிங்கிறது வந்து கேட்கும். ஸோ உங்கள் ஃபோனை என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் உங்களுக்கு ஐஃபோனில் எப்படி செட் பண்ணுறதை சொல்கிறேன், அப்புறம் உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் எப்படி செட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். நீங்கள் ஐஃபோன்னா ஐஃபோனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் மாடல்னு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஐஃபோன் மாடலை செட் பண்ணிக்கோங்க. இதை செட் பண்ணால் தான் இந்த காலண்டர் வந்து உங்கள் டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வரும். இல்லை மாற்றி செலக்ட் பண்ணிங்கனாலும் வரும், பட் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஐஃபோன் 17 செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கிரியேட் ஷார்ட்கட்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் காப்பி பண்ணுற மாதிரி. இந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? காப்பி பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஐஃபோனில் ஷார்ட்கட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த ஆப் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு வந்து உள்ளே போய்க்கோங்க. ஸோ உங்கள் ஐஃபோனில் ஷார்ட்கட்டை ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட்டோமேஷனை கிளிக் பண்ணி மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து சன்ரைஸை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன் இமீடியட்லிங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் அகெயின் ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணி ஆக்ஷனில் கான்டெஸ்ட் ஆஃப் யூஆர்எல் அப்படிங்கிற இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ணிங்கள்ல அந்த யூஆர்எல் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் அகெயின் ஆக்ஷனை கிளிக் பண்ணி செட் வால்பேப்பருங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க இந்த ப்ளே பட்டன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆட்டோமேஷன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் பேக் வந்தீங்கன்னா உங்கள் வால்பேப்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஐஃபோனில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோதாங்க. புரியல அப்படின்னா அகெயின் இன்னொரு டைம் பொறுமையாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனில் எப்படின்னு பார்ப்போமா? அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸாக நான் உங்களுக்காக வீடியோஸாக ரெடி பண்ணி யூடியூப்பில் போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்புறம் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் ரொம்ப நேரம் உங்களை போட்டு இழுக்க விரும்பல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஐஃபோனில் செட் பண்ணியாச்சு. ஆண்ட்ராய்டு ஃபோனில் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் செட் பண்ணாலும் இதே ப்ரொசீஜர்ஸ் தான். ஸோ நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன், சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். இப்போ வந்து நான் கீழே கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணி வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. thelifecalendar.com. இந்த வெப்சைட்டில் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன காலண்டர் வேணுமோ அந்த காலண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இயர் காலண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஐஃபோனா, நமக்கு ஆண்ட்ராய்டு தான். ஆண்ட்ராய்டு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஃபோன் மாடல் வந்து என்டர் பண்ணணும். நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோன் மாடல் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் Oppo A78னா Oppo A78ங்கிறத கொடுக்கணும். ஸோ உங்கள் ஃபோன் மாடல் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் மொபைல் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஓகேங்களா? கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. இன்ஸ்டால் பக்கத்தில் இருக்க இந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் வந்து போகும். இங்கே ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லும். ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த வால்பேப்பரை செட் பண்ண முடியும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அகெயின் பேக் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா
ஒரு லிங்க் வந்து காப்பி பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த லிங்க் இருந்தால் தான் உங்களால் வால்பேப்பர் செட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கல்ல, இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஆப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் ஸோ அப்படியே மேக்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த இடத்துல வந்து நமக்கு வேணுங்கிற ஹெட்டிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம வந்து வால் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். வால் போதும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர்ஸுங்கிறதுல அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டேட் அண்ட் டைம்னு இருக்கும். இந்த டேட் அண்ட் டைமை கிளிக் பண்ணிவிட்டு அதில் டேட் அண்ட் டைமுக்குள்ளே போயிட்டு இதில் யூஸ் அலாரம் இருக்குல்ல, இதை எடுத்து விட்டு எல்லா நாளையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிக் பாக்ஸ் எல்லாத்தையும் அன்பிரிண்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ செட் ஆகிடுச்சா? அடுத்த ஆக்ஷனில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வெப் எப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் HTTP ரெக்வயர்டுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிங்கள்ல அந்த URL இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை ஒரு டிக் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் சேவ் HTTP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஃபோல்டர் வந்து உங்கள் மொபைல் செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு இது புரியலன்னா சிம்பிளாக சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, நான் பண்ணுறதை அப்படியே பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து ஃபோல்டரை செலக்ட் பண்ணணும். ஃபோல்டரை செலக்ட் பண்ணுறது பதில் இந்த பென்சில் ஐக்கான் இருக்குல்ல, இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ஃபோல்டரை செலக்ட் பண்ண சொல்லும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டவுன்லோடில் அப்டேட்டுங்கிற ஒரு ஃபோல்டரை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு யூஸ் திஸ் ஃபோல்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அலோ கொடுத்துருங்க. இப்போ கீழே ஃபைல் நேம் கேட்கும். ஸோ ஃபைல் நேம் சிம்பிளாக நான் வந்து வால்னே கொடுக்குறேன். wal.png. ஓகேங்களா? wal.pngங்கிறத கொடுத்துட்டேன். இப்போ வந்து கீழே அந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த ரைட்டை கொடுத்துடலாம். இப்போ வந்து ஆட் ஆகிடுச்சா? அகெயின் இந்த ஆக்ஷனில் இருக்க மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து டிவைஸ் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதுக்குள்ளே போய்க்கோங்க. டிவைஸ் செட்டிங்ஸில் செட் வால்பேப்பருக்குள்ளே போயிட்டு இமேஜை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. லாக் அண்ட் ஹோம் ஸ்க்ரீனுங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து ஃபைல் நேம் கேட்குதுல, இது வந்து ரெண்டாவது இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம அங்கே செலக்ட் பண்ணோம்ல அதே ஃபோல்டரில் யூஸ் திஸ் ஃபோல்டருங்கிறத கொடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி என்ன ஃபோல்டரை யூஸ் பண்ணோமோ அதே ஃபோல்டரை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் நேம் wal.png சும்மா சின்னதாக கொடுத்துருங்க. s.png கூட நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு அங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதே ஃபைல் நேம் தான் இங்கே கொடுக்கணும். அங்கே என்ன ஃபைல் சூஸ் பண்ணிங்களோ அதே ஃபைல் தான் இங்கேயும் சூஸ் பண்ணணும். இப்போ ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ வால்பேப்பர் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் அந்த வருஷம் முடிகிறதுக்கு 349 நாள் இருக்குது. 4% வந்து முடிஞ்சு. நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வளருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. புரியலை அப்படின்னா இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ புரிஞ்சுதா? ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி நாளைக்கு ஒரு அற்புதமான வீடியோ மீட் பண்ணுறேன். பை பாய்.